உங்களில் சிறந்தவர் யார்? தானும் அல் குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் அல் குர்ஆனை கற்றுக்கொள்கிறோமா? அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா? அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன்டா எல்லாரும் லப்பமார், எல்லாரும் ஹசரத்மார், எல்லாரும் முஅல்லிம்கள், எல்லா வீட்லையும் குர்ஆன் மஜ்லிஸ் நடக்கணும், அப்படியா அர்த்தம்? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு இடத்துல நடக்கும். ஆனால் என்னுடைய பிள்ளைக்கு அலிஃபா சொல்லிக் கொடுக்கிற நிலையிலே தந்தை நான் இருக்கிறேனா? எனக்கே ஓத தெரியாது என்றால் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எப்படி குர்ஆனை ஓதி கொடுப்பது? எனக்கே ஹதீஸ் தெரியாது, எனக்கே நபி வழியில் வுது செய்ய தெரியாது, எனக்கே நபி வழியில் தொழத் தெரியாது என்றால் எப்படி நான் என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி நான் வழிகாட்டுவது? அன்பார்ந்தவர்களே, உங்களில் சிறந்தவர் தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் என்றால், என்னுடைய வீட்டுக்கு நான் தான் பொறுப்பாளன் என்றால், என்னுடைய மனைவிக்கு மார்க்கத்தை படித்து கொடுக்கின்ற ஒரு ஆசானாக, வீட்டு தலைவனாக இருக்கிற அளவுக்கு நாங்கள் அறிவை வளர்த்திருக்கிறோமா? எங்களுடைய பிள்ளைகளோடு சற்று நேரம் அமர்ந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றும் குல் ஹுவல்லாஹு அஹத் என்றும் அவனை ஓத பழக்குகின்ற அளவுக்கு ஒரு ஆசானாக, ஒரு தந்தையாக தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிற நிலையில் குர்ஆன் சுன்னாவுடைய அறிவை வளர்த்திருக்கிறோமா? மனைவி வுது செய்கிறாள், அவருக்கு முறையாக வுது செய்ய தெரியாது, வாருங்கள் வுது செய்கிற முறையை சொல்லித் தருகிறேன் என்று நபி வழியிலிருந்து வுதுவுடைய பாடத்தை எடுக்க தெரியுமா? தொழுகிறார், தொழுகையிலே நபி வழிக்கு மாற்றம். அடே, எங்களுக்கு முறையாக தொழத் தெரிந்தால்தானே அடுத்தவர்களுக்கு முறையாக சொல்லிக் கொடுக்கலாம்.